கர்த்தருடைய வார்த்தை நேராக போவோம். எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் நிருபம் 4ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து படிப்போம். எடுத்துக்கொள்ளுங்கள். அதற்கு முந்தைய வசனத்தை வந்து படிக்கிறேன். வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியினால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோம். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிறாமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராயிருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம். பல வாரங்களாக நாம் நீதி என்று சொல்லக்கூடிய சத்தியத்தை குறித்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். நீதி என்று சொன்னாலே தேவனுக்கு முன்பாக எந்த ஒரு குற்ற உணர்வும் ஆக்கணி தீர்ப்பு உணர்வும் தாழ்வு மனப்பான்மையும் இல்லாமல் தைரியமாக நிற்கக்கூடிய ஒரு திராணி என்று சொல்லி பார்த்து கொண்டு வருகிறோம். ஆரம்பத்தில் மனிதன் இந்த நீதியை தான் இழந்து விட்டான். ஆதியிலே ஆதாம் ஏவாள் தேவனோடு ஒரு நெருங்கிய நிலையில் இருந்தார்கள். வேதத்தில் நாம் படிக்கும்போது தோட்டத்தில் உலாவுகின்ற கர்த்தருடைய சத்தத்தை கேட்டார்கள். தேவன் தோட்டத்தில் இருந்தார், அவர்களோடு வாழ்ந்தார், அவர்களோடு எல்லா காரியத்தையும் செய்தார். ஆனால் இப்போ மனிதன் பாவம் என்ற ஒன்றை செய்தபடியினால் இவனுடைய வாழ்வில் நடந்த ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால் ஒளித்து கொண்டான் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அதாவது தேவனோடு நெருங்கிய நிலையில் வாழ்ந்த மனிதர்கள் இப்போ பாவம் என்ற ஒன்றை செய்தவுடனே வேதத்தில் ஆதியாகமம் 3:8 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளித்து கொண்டார்கள். பாவம் வந்தவுடனே பாவம் மனிதனை விட்டு தூர தள்ளினது. இன்னொரு அர்த்தத்தில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நீதியை மனிதன் இழந்து விட்டான். நீதி என்று சொன்னால் என்ன? தேவனோடு நெருங்கிய வாழ்வு, தேவனுக்கு முன்பாக குற்ற உணர்வு, ஆக்கினி தீர்ப்பு உணர்வு, தாழ்வு மனப்பான்மை இல்லாமல் தைரியமாக நின்று கொண்டிருந்த மனிதன் இப்பொழுது தோட்டத்திலே விருட்சங்களுக்குள்ளே ஒளித்து கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, இவர்களுடைய வாழ்வில் நடந்த இன்னொரு காரியம் பார்த்தீங்கன்னா 7ஆம் வசனத்தில் போடப்பட்டிருக்குது, அவர்கள் தங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தைத்து தங்களுக்குள்ளே அரைக்கட்சிகளை உண்டு பண்ணினார்கள் என்றும் பார்க்கிறோம். அதாவது மனிதன் பாவம் செய்தவுடனே மனிதன் தேவனுடைய நெருங்கி வாழாமல், தேவனுடைய கிரியைகளை நம்பி வாழாமல் தன்னுடைய கிரியைகளை, சுய கிரியைகளை முன்னிறுத்துகிறதை நாம் இங்கு பார்க்க ஆரம்பிக்கின்றோம். இந்த ட்ரெஸ்ஸு, இந்த இலை ட்ரெஸ்ஸு பார்த்தீங்கன்னா எத்தனை மணி நேரம் தாக்கு பிடிக்கும்? கொஞ்சம் யோசித்து பார்த்தாலே கஷ்டம்தான், ரொம்ப நேரம் இருக்காது. ஆகவே தான் தேவனாய் கர்த்தர் மனிதன் திரும்பவும் தேவனோடு ஒப்புரவாக வேண்டும் என்று விரும்பினார். ஆகவேதான் தேவனாகிய கர்த்தர் மனுஷனுக்கு பைபிளை பார்க்கிறோம் 3:21 வசனத்திலே தேவனாய் கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார் என்று பார்க்கிறோம். தோல் உடைகளை தேவனை உண்டு பண்ணுகிறார். அத்தி இலைகளை மனுஷன் உண்டு பண்ணினான், தோல் உடைகளை தேவன் உண்டு பண்ணுகிறார். அப்போ இந்த இடத்துல மனிதனுக்கு வாழ்வு கொடுப்பதற்காக தேவன் செய்த ஒரு விஷயம், மனிதனுக்காக ஒரு மிருகம் அடிக்கப்பட்டது, அது இரத்தம் சிந்தப்பட்டது. அந்த உடைகளை, தோல் உடைகளை இப்போ கர்த்தர் மனிதனுக்கு உடுத்துவதை நாம் பார்க்க ஆரம்பிக்கின்றோம். திரும்பவும் கடவுள்
மனிதர்களை தன்னிடம் வரும்படி தேவன் ஒரு மிகப்பெரிய ஒரு வேலையை செய்திருக்கிறார். தேவ பிள்ளைகளே, இந்த நீதி எப்படிப்பட்ட ஒரு நீதி என்று சொன்னால், ஒரு தற்காலிகமான நீதி, ஒரு வருஷத்துக்குரிய ஒரு நீதி. இது ஒரு நிரந்தரமான ஒரு நீதி அல்ல என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள். ஆனால் புதிய உடன்படிக்கைக்குள்ளாக தற்காலிக நீதியோ ஒரு வருஷத்துக்குரிய நீதியோ அல்ல, நிரந்தரமான ஒரு நீதியை தேவனே உண்டு பண்ணினார். ஆகவேதான் வேதம் சொல்கின்றது, நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை தேவன் நமக்காக பாவமாக்கினார் என்று நாம் வேதத்தில் படிக்கின்றோம். ஆகவேதான் புதிய ஏற்பாட்டில், புதிய உடன்படிக்கையின் கீழாக தேவன் மனிதருக்கு ஒரு பெரிய ஒரு அழைப்பு கொடுக்கிறார். என்ன அழைப்பு? ஆதலால் நம் இரக்கத்தை பெறவும், ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும், கிருபை அடையவும், தைரியமாய் கிருபாசனத்தண்டையிலே சேர கடவும். தைரியமாக வாங்குன்றார். பழைய ஏற்பாட்டு காலகட்டத்தில் மனிதன் தைரியமாக நெருங்க முடியவில்லை. வேதத்தில் பார்க்கிறோம், மோசே என்ற ஒரு மனிதனை பார்க்கும்போது கூட மோசேட்டு கூட கர்த்தர் சொல்கிறாரு, நீ போட்டிருக்கிற பாதரட்சியை கலட்டி வச்சுட்டு வா அப்படின்றார். ஏனென்று சொன்னால், தேவன் அவர் இருக்கிற இடம் ஒரு பரிசுத்தமான ஒரு இடம், நீ அதோடு வரக்கூடாது என்ற காரியத்தெல்லாம் சொல்கிறத நாம் பார்க்கின்றோம். அது மட்டுமல்ல, இந்த இடத்துல படிக்கின்றோம், சேர கடவோம் என்று பார்க்கிறோம். கடவோம் என்ற பதத்தை கவனித்து பார்த்தால் இது ஒரு கட்டளை. அதாவது கிட்டவா, கிட்டவா என்பதே அந்த கட்டளை. கிறிஸ்துவனுடைய இரத்தம் அத்தனை மாற்றத்தை நமக்காக உண்டு பண்ணி வைத்திருக்கிறது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் மனிதன் கிட்ட வந்தா அவனுக்கு பிரச்சனை காத்திருந்தது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் மனிதன் எட்ட நின்னாதான் பிரச்சனை காத்துக்கிட்டு இருக்குது. ஆகவே அந்தந்த காலகட்டத்தினுடைய வெளிச்சத்திலே நாம் நடக்கும்படி எதிர்பார்க்கப்படுகின்றோம். பழைய ஏற்பாட்டின் வெளிச்சம் கிட்ட வராத, புதிய ஏற்பாட்டின் வெளிச்சம் நீ கிட்ட வா என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். நான் உங்களுக்கு காண்பித்தேன். ஆபிரகாம் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன் கூட தேவனுக்கு முன்பாக அவர் பண்ணுற ஜெபத்தை பார்க்கும்போது, நான் தூளும் சாம்பலுமாய் இருக்கிறேன் என்று சொல்லி ஜெபம் பண்ணுறதை பார்க்குறோம். நம்ம அப்படி ஜெபம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. என்று சொன்னால் அந்த ஜெபம் புதிய ஏற்பாட்டுக்கு பொருந்தாது. அன்றைய நேரத்தில் நம்ம தாழ்மையாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில், ஆண்டவரே நான் குப்பை தூசி என்றெல்லாம் சொல்லி ஜெபம் பண்ணுறோம். தாழ்மையாக இருப்பது நல்லது தான். ஆனால் அந்தந்த காலத்துக்கு ஏற்றபடி வேத வெளிச்சத்தில் நடப்பது மிக மிக அவசியமான ஒன்று. புதிய ஏற்பாட்டில் தைரியமாக தேவ சமூகத்தில் கிட்டி சேரும்படி வேதம் மனிதனுக்கு அழைப்பு கொடுத்தது. இன்னும் சொல்லப்போனால், வேத வார்த்தையின்படி நடப்பதே உண்மையான தாழ்மை. மோசையிடம் தேவன் என்ன சொன்னாரோ அதே தான் இஸ்ரவேல் மக்களிடம் தேவன் எதிர்பார்த்தார். ஏனென்று சொன்னால், கர்த்தர் மாறாதவர். இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து விடுவிக்கப்பட்டு கானானை நோக்கி பயணம் செய்த போது சீனாய் மலையிலே தேவனுடைய பிரசன்னம் இறங்க ஆரம்பித்தது. மலை முழுவதும் அக்கினி பற்றி எரிந்தபடியினால் புகை சூளையினுடைய அதாவது புகை இன்னும் சூளையின் புகையை இன்னும் பெரிதாக அதிகமாக மாற்றினது என்பதை பார்க்கிறோம். மலை மிகவும் அதிர்ந்தது என்று நாம் படிக்கின்றோம். இஸ்ரேல் மக்கள் அதெல்லாம் பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. அது மட்டும் இல்ல, இஸ்ரேல் ஜனங்கள் ஆர்வ மிகுதியினால அவங்க மலையை நெருங்க ஆரம்பித்தார்கள். தேவன் மோசேட்ட என்ன சொல்றாருன்னு சொன்னா படிப்போம், எடுத்துக்கொள்வோம். வேதத்தில் யாத்திராகமம் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை நான் உங்களுக்கு படித்து காண்பிக்கின்றேன். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, ஜனங்கள் பார்க்கிறதற்கு எல்லையை கடந்து கர்த்தரிடத்தில் வராதபடிக்கும் அவர்கள் அநேகர் அழிந்து போகாதபடிக்கும் நீ இறங்கி போய் அவர்களை உறுதியாய் எச்சரி. கவனிச்சிங்களா என்ன படிச்சோம்னு?
சொல்றாரு. எல்லை இங்கே எல்லைதை பார்க்குறோம். என்ன இல்லை? எல்லையை கடந்து என்ற ஒரு வார்த்தையை பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டில் ஒரு எல்லையை தாண்டி மனிதன் தேவ சமூகத்தில் வர முடியாது. ஏராளமான மக்கள் தேவ சமூகத்துக்கு வர விரும்பினார்கள். ஆனால் அது அவர்களால் முடியாமல் போகிறது. ஏனென்று சொன்னால், இயேசு கிறிஸ்து அவர்களுடைய நாட்களில் வரல. கிறிஸ்து அவர்களுடைய நாட்களில் வந்திருப்பார் என்று சொன்னால், அவர்களுக்கும் நம்மை போல தேவ சமூகத்தை கிட்டி சேரக்கூடிய ஸ்லாக்கியம் கிடைத்திருக்கும். இன்றைக்கு நாம் அவர்களை பார்க்கலும் விசேஷமானவர்களாக இருந்தபடினாலே தான் தேவன் நமக்கு இந்த சலுகையை தரவில்லை. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நாம் அவர்களை காட்டிலும் விசேஷமானவர்கள் கிடையாது. சொல்ல போனால் கிறிஸ்து இயேசு விசேஷமானவராக இருந்தபடினால்தான் தேவன் இந்த சலுகையை நமக்கு தந்திருக்கிறார். ஆகவே இதை அறிந்து உணர்ந்து நாம் நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நாம் வாழுகின்ற காலம் கிறிஸ்துவனுடைய சிலுவைக்கு பின்னான ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவுக்கு முன்னாடி வாழ்ந்த தீர்க்கதரிசிகள் இவர்களெல்லாம் தேவன் ஒரு பெரிய ஒரு சத்தியத்தை வெளிப்படுத்தினார். என்ன சத்தியத்தை வெளிப்படுத்தினார்? அது என்னவென்று சொன்னால், கிறிஸ்துவின் பாடுகள் மூலமாக பாவ மக்களுக்கு தேவ மகிமை பண்டமாற்று செய்யப்படும் என்பதே அதனுடைய சத்தியம். இந்த மகிமை இந்த காலகட்டத்தில் நம்முடைய வாழ்வில் நிறைவேற்றப்படுமா, பண்டமாற்று செய்யப்படுமா என்றெல்லாம் மக்கள் அதிகமாக ஆராய்ச்சி செய்தார்கள். ஆனால் அவர்களுடைய காலத்திற்கென்று இந்த மகிமை வைக்கப்படவில்லை. வேதத்திலே பேதுரு சொல்றாரு, புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கென்றே இந்த மகிமை வைக்கப்பட்டிருப்பதாக தேவன் வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். இந்த விவரத்தை தான் 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே நாம் படிக்கின்றோம். எடுத்து படிப்போம். 1 பேதுரு 1:11. தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமைகளையும் முன்னறிவித்த போது இன்ன காலத்தை குறித்தார் என்பதையும் அந்த காலத்தின் விசேஷம் இன்னதென்பதையும் ஆராய்ந்தார்கள். கவனிச்சிங்களா? ஆராய்ச்சி பண்றாங்க. அந்த காலத்தின் விசேஷம் என்ன, மகிமை என்ன, சுதந்திரம் என்ன என்பதெல்லாம் ஆராய்ச்சி செய்தார்கள். தேவ சமூகத்திலே பயமின்றி இருக்கக்கூடிய ஒரு கிருபை பழைய ஏற்பாட்டு மக்கள் எல்லாருக்கும் கிடைக்காமல் போயிற்று. ஆனால் நமக்கு இந்த ஸ்லாக்கியம் இலவசமாக கொடுக்கப்படுகின்றது. அத்தனைக்கு காரணம் கிறிஸ்துவும் அவருடைய பாடுகளுமே. வேதத்தில் ஆரோன் என்று சொல்லக்கூடிய ஆசாரியர் 30 லட்சம் இஸ்ரவேலருக்குள்ளும் தெரிந்து கொள்ளப்பட்ட பிரதான ஆசாரியராக இருந்தார். இன்னும் சொல்லப்போனால் தேவனால் அழைக்கப்பட்டவன் என்று வேதம் ஆரோனை பற்றி அழைக்கின்றது. எபிரேயர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை உங்களுக்கு படித்து காண்பிக்கின்றேன். படிக்கிறேன். மேலும் ஆரோனை போல தேவனால் அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்துக்கு தானாய் ஏற்படுகிறது இல்லை. கவனிச்சிங்களா? இந்த பிரதான ஆசாரியனுடைய ஊழியம் என்று சொல்லக்கூடியது மனிதனால் ஏற்படுத்தப்பட்டது அல்ல. வேதத்தில் எபிரேயன் சொல்றாரு, ஆரோனை போல அழைக்கப்பட்டால் ஒழிய, தேவனால் அழைக்கப்பட்டால் ஒழிய என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை பார்க்கின்றோம். ஆகவேதான் தேவ பிள்ளைகளே நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆரோன் என்று சொல்லக்கூடிய மகா பிரதான ஆசாரியர் தேவனால் அழைக்கப்பட்டவர், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்.
இன்னொரு வசனம் படிக்க எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை படித்து காண்பிக்கின்றேன். 9:7. இரண்டாம் கூடாரத்திலே பிரதான ஆசாரியன் மாத்திரம் வருஷத்திற்கு ஒரு தரம் இரத்தத்தோடே பிரவேசித்து அந்த இரத்தத்தை தனக்காகவும் ஜனங்களுடைய தப்பிதங்களுக்காகவும் செலுத்துவான் என்று பார்க்கிறோம். அதாவது ஆரோன் என்று சொல்லக்கூடிய பிரதான ஆசாரியன் இஸ்ரவேலுடைய பிரதிநிதியாக வருஷத்துக்கு ஒரு முறை குற்றமில்லாத இரத்தத்தை எடுத்துக்கொண்டு பழைய ஏற்பாட்டு ஆலயத்தின் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் சென்று கிருபை ஆசனத்தின் மீது அதை தெளித்தான் என்று பார்க்கின்றோம். இது நிமித்தமாக இஸ்ரவேல் மக்கள் தற்காலிகமான ஒரு நீதியை ஒரு ஆண்டு அனுபவிக்கும்படி ஆரோன் இந்த முறைகளை செய்து கொண்டு வந்தார் அந்த நாட்களிலே. அது மட்டுமல்ல, ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு வருடமும் அதே மாதம் மறுபடியும் அதே விதமாகத்தான் ஆரோன் செய்து கொண்டே வந்தான். கவனியுங்கள், தேவனால் இத்தனை உயர்ந்த நிலையில் வைக்கப்பட்ட இந்த ஆரோனை பற்றி தேவன் மோசேயிடம் சொல்லுகின்ற ஒரு காரியத்தை நாம் பார்ப்போம். லேவியராகம புஸ்தகம் 16வது அதிகாரம் 2வது வசனத்தை நான் உங்களுக்கு படித்து காண்பிக்கிறேன். எடுத்துக்கொள்வோம் என்னோடு கூட. 16:2. கிருபாசனத்தின் மேல் ஒரு மேகத்தில் நான் காணப்படுவேன், ஆதலால் உன் சகோதரனாகிய ஆரோன் சாகாதபடி பரிசுத்த ஸ்தலத்திலே திரைக்கு உட்புறத்தில் இருக்கிற பெட்டியின் மேல் உள்ள கிருபாசன மூடிக்கு முன்பாக சகல வேலையிலும் வர வேண்டாம் என்று அவனுக்கு சொல். கவனிச்சிங்களா? மகாபிரதான ஆசாரியன் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள அடிக்கடி சொல்ல முடியாது, இஷ்டத்துக்கு போயிட்டு வர முடியாது. ஆகவேதான் தேவன் சொல்றாரு, அடிக்கடி வர வேண்டாம், சகல வேலைகளிலும் வர வேண்டாம். எதனால? உள்ள வரணும்னா பல சட்டத்திட்டங்களோடு பல பரிகாரத்தோடு தான், பல பிரயாச்சித்தத்தோடு தான் உள்ள வரணும். ஒவ்வொரு முறையும் உள்ள வரத்துக்கு இந்த பிரமாணத்தை தேவன் உண்டாக்கி வச்சிருந்தாரு. ஒருவேளை ஆரோன் மகா பிரதான ஆசாரியன் கவனக்குறைவாக இந்த காரியத்தெல்லாம் செய்து தெய்வ சமூகத்துக்கு ஒருவேளை கெட்டி வந்திருந்தால் மகா பிரதான ஆசாரியனாகிய ஆரோன் மரித்து போகக்கூடிய ஒரு ஆபத்து இருந்தது. தேவனாகிய கர்த்தர் ஆரோன் உயிர் வாழும்படிக்கே தேவன் விரும்பினார். மனிதனுடைய சாவை தேவன் விரும்பவில்லை, மனிதனுடைய வாழ்வை விரும்பினார். ஆகவேதான் இங்கு ஆரோனுக்கு எச்சரிப்பு கொடுக்கப்படுவதை நாம் பார்க்கின்றோம். ஒரு சத்தியத்தை உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகின்றேன். கவனிங்கள், தேவ சமூகத்தில் உள்ள போவது மிகவும் கஷ்டம். இஸ்ரவேல் மக்களை பார்த்து சொன்னாரு, ஒருத்தரும் பக்கத்தில் கிட்டி சேராத, தள்ளி நில்லு, எச்சரிப்பு கொடுக்கப்பட்டது. இங்கு ஆரோனுக்கும் ஒரு எச்சரிப்பு கொடுக்கப்படுகின்றது. என்ன எச்சரிப்பு என்று சொன்னால், உன் சகோதரனுக்கு ஆரோன் சாகாதபடிக்கு என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை நம்ம பார்க்கின்றோம். அப்ப தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்வை விரும்புகிற கர்த்தர். நாம் வாழ வேண்டும் என்பதற்காக தான் தேவன் பழைய ஏற்பாட்டு காலத்திலே இரத்த பிரமாணங்களை உருவாக்கி வைத்திருந்தார். இரத்தத்தின் மூலமாக தான் மனிதன் தேவனிடத்திலே நெருங்கி சேர முடியும். இந்த சத்தியத்தை தான் தேவன் ஆதாமுக்கு கற்றுக் கொடுத்தார். ஆதாம் தன் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்தார். ஆதாம் தன்னுடைய தலைமுறைகளுக்கு அவைகளை கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தார். கடைசியா ஆதாம் நோவாவுக்கு கூட இந்த சத்தியத்தெல்லாம் கற்றுக் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. டைரக்டா நோவாவுக்கு இல்லை என்று சொன்னால் கூட நோவாவுக்கு முன்னாடி வாழ்ந்த மக்களுக்கு இவைகளெல்லாம் இரத்த காரியத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆகுதான் அந்த காலகட்டத்திலே நோவா அந்த காலகட்ட மக்களுக்குள்ளே நீதிமானாக இருந்தான் என்று பார்க்கிறோம்.
நீதிமான் என்று சொன்ன தேவனுக்கு அருகாமையில் செல்லக்கூடிய ஒரு வாழ்வு, நெருங்கி செல்லக்கூடிய ஒரு வாழ்வு. நோவா தன்னுடைய பிள்ளைகளுக்கும் இந்த இரத்தத்தை கற்றுக் கொடுத்திருப்பார், இரத்த வழிகளை கற்றுக் கொடுத்திருப்பார், இரத்த மார்க்கத்தை கற்றுக் கொடுத்திருப்பார். வேதத்தில் படிக்கும்போது ஆச்சரியமான ஒரு காரியம் என்னன்னா, வேதத்தில் முதல் பலிபீடம் கட்டி இந்த ஒரு காரியத்தை செய்தவரே நோவா என்று தான் வேதத்தில் பார்க்கிறோம். அதற்கு முன்பாக தொழுது கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். ஆனால் பலிபீடம் என்ற ஒரு காரியம் இல்லை. ஆனால் முதல் நோவாவின் காலகட்டத்தில் தான் நோவாவுடைய வெள்ளத்துக்கு பிற்பாடு தேவன் அழகாக மக்களை காப்பாற்றினார், 8 மக்களை காப்பாற்றினார். இவங்க வெளியே வரும்போது சுத்தமான மிருகத்திலிருந்து, பறவைகளிலிருந்து எடுத்து பலிகளை செலுத்துகிறார்கள் நம்ம வேதத்தில் பார்க்க ஆரம்பிக்கின்றோம். அப்ப இந்த இரத்த வலிகளை தேவன் மக்களுடைய காலகட்டங்களிலே போதித்ததை நாம் வேதத்தில் பார்க்கின்றோம். ஆகவே தேவ பிள்ளைகளே, நான் உங்களுக்கு சொல்லுகிற இரத்தத்தை குறித்த ஒரு அறிவு நம்முடைய வாழ்வில் மேலோங்குவதாக, இரத்தத்தை குறித்த ஒரு உணர்வு மேலோங்குவதாக, இரத்தத்தை குறித்த ஒரு கனம் மேலோங்குவதாக. அப்ப இரத்த வலிகள் மூலமாக தான் மக்கள் தேவனிடத்தில் நெருங்க ஆரம்பித்தார்கள். ஆனாலும் இது எல்லாமே ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு மட்டும்தான் இருந்தது, நிரந்தரமாக இல்லை. ஆனால் புதிய உடன்படிக்கையின் கீழாக இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டது நிமித்தமாக இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்படுகின்ற ஒரு அழைப்பு, கிருபையை அடையவும் இரக்கத்தை பெறவும் தேவ சமூகத்தில் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம் என்று வேதத்தில் நாம் அவைகளை படிக்க ஆரம்பிக்கின்றோம். கவனிங்க, இன்னொரு காரியம் சொல்றேன். அந்த நாட்களில் ஆசாரியர்கள் மட்டும் கிடையாது பாருங்க, பிரபலமான ராஜாக்களும் கூட தேவனுடைய சமூகத்தில் கிட்டி சேர முடியவில்லை. வேதத்தில் பிரபலமான ஒரு மனிதன் தாவீது, மிகவும் பிரபலமான ஒரு ராஜா. வேதத்தில் தாவீதை பற்றி சொல்லும்போது என் இதயத்துக்கு ஏற்றவன் என்று தேவனே தாவீதை குறித்து சாட்சி கொடுத்ததை நாம் வேதத்தில் பார்க்கின்றோம். ஆனால் ஆட்டு மேய்ப்பனாகிய தாவீதை தேவன் தேர்ந்தெடுத்து இஸ்ரவேலின் மேய்ப்பனாக தாவீதை நியமித்தார் என்பதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் இந்த தாவீது ராஜா கூட தேவ சமூகத்துக்குள்ளே தைரியமாக பிரவேசிக்க முடியவில்லை. வேதத்தில் சங்கீத புத்தகம் 84 சங்கீதம் 10 வசனத்தை படித்து காண்பிக்கிறேன், கேளுங்கள். 1000 நாளை பார்க்கலும் முது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாயிருக்கிறதை பார்க்கலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியிலேயே காத்திருப்பதையே தெரிந்து கொள்ளுவேன். கவனிச்சிங்களா என்ன சொல்றாருன்னு? பிரகாரம், கோர்ட், இந்த பதத்தை கவனிங்க. பழைய ஏற்பாடு காலத்தில் ஆசரிப்பு கூடாரம் என்று சொல்லக்கூடிய தேவனுடைய ஆலயம் 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருந்தது. அதில் உள்பகுதி என்று சொல்லக்கூடியது மகா பரிசுத்த ஸ்தலம், அதற்கு அடுத்த பகுதி பரிசுத்த ஸ்தலம், அதுக்கு பிற்பாடு பிரகாரம், வெளிப்பிரகாரம் என்று சொல்லுவார்கள். உள்ளே தேவ பிரசன்னம் அதிகமாக இருந்த இடம் மகா பரிசுத்த ஸ்தலம். ஆனால் அதுக்கு வெளியே பரிசுத்த ஸ்தலமும், இந்த 2 சேர்ந்தான் தேவனுடைய ஆலயம் என்று அழைக்கப்பட்டது. ஆனால் ஆலயத்திற்கு வெளியே இருக்கின்ற பகுதி பிரகாரம் என்று அழைக்கப்பட்டது. ராஜாக்கள் முதற்கொண்டு குடிமக்கள் வரைக்கும் இந்த பிரகாரம் வரைதான் செல்ல முடியுமே ஒழிய பரிசுத்த ஸ்தலமோ மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளாக இவர்களால் செல்ல முடியாது. அதாவது ஆலயத்தின் வாசற்படி வரையுமே ராஜாக்களாலும் பிரபுக்களாலும் செல்ல முடியும். ஆகவேதான் ராஜாவாகிய தாவீது சொல்றாரு, பிரகாரத்துக்குள் செல்லும் ஒரே நாள் நல்லது என்று சொல்றார். அதாவது முது ஆலயத்திற்குள் செல்லும் ஒரே நாள் நல்லது என்று தாவீது கூறவில்லை. ஏனென்று சொன்னால்
ஆலயத்திற்கு செல்வார் என்று சொன்னால் தாவீது மரித்து போகக்கூடிய ஒரு ஆபத்து இருந்தது. வேதத்துல தாவீதின் முக தரிசனத்துக்காக ஏராளமான மக்கள் அரண்மனை வாசலிலேயே காத்து கிடந்தார்கள். ஆனா இங்கு தாவீது அரசர் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில காத்து கிடக்கிறார். எதற்காக என்று சொன்னால் தேவனுடைய முகத்தை தரிசிப்பதற்காக. யோசிச்சு பார்த்தீங்களா? தாவீது அந்த வாசற்படியில் காத்திருப்பதையே பெரிய பாக்கியமாக எண்ணின மனிதன். ஆனால் புதிய ஏற்பாட்டு காலகட்டத்தில் வாழுகின்ற நமக்கு இது எத்தனை பெரிய பாடமாக இருக்கிறது பாருங்க. தேவ சமூகத்திலே தேவ சமூகம் நமக்கு இன்றைக்கு திறந்திருக்கிறது. தேவ சமூகத்தில் கிட்டி சேரக்கூடிய ஸ்லாக்கியத்தை இயேசு கிறிஸ்துவுடைய பாடுகள் மூலமாக தேவன் நமக்கு தந்திருக்கிறார். இதை எண்ணி நன்றி பெருக்கோடு நாம் காணப்படுவது மிக மிக அவசியம். ராஜாக்களும் கூட ஆலயத்துக்குள் பிரவேசிக்க அனுமதி அவர்களுக்கு கிடைக்கவில்லை. ஆலயத்தின் பிரகாரத்தில் வாழ்வது தான் விரும்ப ஆரம்பித்தார்கள். வேதத்தில் பார்க்கிறோம், இந்த பிரகாரத்தில் ஒரு வெண்கல பலிபீடம் இருந்தது. அதுல 4 மூலைகளிலும் கொம்புகள் இருந்தது. மக்கள் ஆலயத்துக்கு வரும்போதெல்லாம் அவருடைய தகுதிக்கு ஏற்றாறு போல பலிகளை கொண்டு வருவார்கள். ஒருவேளை ஆடோ மாடோ புறாக்களையோ கொண்டு வருவார்கள். அந்த பலிகளை பலிபீடத்தின் கொம்புகளில் கயிறுகளால் கட்டி வைத்தார்கள். அதாவது என்ன சொல்றாருன்னா, என்ன காமிக்க விரும்புறாருன்னா, பலிபீடம் வரைக்கு தான் உனக்கு அனுமதி, அதை தாண்டி செல்ல உனக்கு, அதை தாண்டி வர உனக்கு அனுமதி இல்லை. பிரதான ஆசாரியர்கள் இவர்கள் கொண்டு வந்த அந்த பலியை அவிழ்த்து கொண்டு போய் அவர்களுடைய சார்பில் அதை பலியிட ஆரம்பித்தார்கள். இந்த கருத்தை மனதில் கொண்டுதான் தன்னுடைய குடிமக்களுக்கு தாவீது ராஜா ஒரு பெரிய அழைப்பு கொடுக்கிறார். 118 சங்கீதம் 27 வசனத்தில் படித்து காண்பிக்கிறேன். பண்டிகை பலியை கொண்டு போய் பலிபீடத்தின் கொம்புகளில் கயிறுகளால் கட்டுங்கள், கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாக இருக்கிறார் என்று சொல்லி. இன்றைய நாட்களை போல தேவனுடைய சமூகத்தில் நெருங்கக்கூடிய நீதி ஒருவேளை அவர்களுக்கு வழங்கப்படாவிட்டாலும் நமக்கு கிடைத்த நீதியை குறித்தும் நீதியிலேயும் அவர்கள் அதிக உற்சாகம் காட்டினார்கள் என்பதுதான் நமக்கு நல்ல பாடமாக அமைந்திருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் தேவனிடத்தில் பிரகாரத்தில் இருக்க வேண்டிய தேவையில்லை. தேவ சமூகத்தில் அருகில் வரக்கூடிய ஒரு பாக்கியம் நமக்கு கிறிஸ்து இயேசுவினால் கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே தான் எபிரேய ஆக்கியோன் சொல்லும்போது 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே, ஆதலால் சகாயத்தை பெறவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம். நான் சொல்கின்றேன், பழைய ஏற்பாட்டு காலத்திலே மக்கள் எட்ட நின்றதுதான் அவங்களுக்கு வாழ்வு. ஆனா புதிய ஏற்பாட்டில் எட்ட நிற்பது கிடையாது, கிட்டி சேர்வதுதான் புதிய ஏற்பாட்டு மக்களுக்கு வாழ்வு. இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்கு தருவதற்காக கடவுளுக்கு சித்தம் இல்லையா, இருக்குதா என்று எண்ணி மக்கள் கலங்கி கொண்டிருக்கிறார்கள். சில நேரத்தில் நான் என்ன தப்பு பண்ணேன், நான் என்ன செஞ்சேன், இப்படிப்பட்ட ஒரு ஆராய்ச்சியில தான் மக்கள் நேரத்தை செலவழித்து கொண்டிருக்கிறார்கள். நான் சொல்றேன், நீங்க எட்ட நிற்பது உங்களுடைய தவறு, உங்க சந்தேகம், உங்களுடைய தப்பு என்று தேவன் நமக்கு சொல்லுகின்றதை பார்க்கின்றோம். எட்ட நிற்கக்கூடாது. நம் கிட்ட வரும்படிக்கு தான் தேவனை நமக்கு அழைப்பு கொடுக்கின்றார். ஆகவே நம்முடைய தாழ்வு மனப்பான்மையை நம்மை விட்டு அகற்ற வேண்டும். அதாவது
உங்களுடைய தைரியத்தினால் கிட்ட வராதிருங்கள், இயேசுவின் தைரியத்தால் கிட்ட வாருங்கள். உங்க துணிச்சலால வரக்கூடிய அவசியம் இல்லை, தேவனுடைய துணிச்சலால தேவ சமூகத்தில் கிட்ட சேர வாருங்கள். ஆகவே கலாத்தியர் புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் படிக்கின்றோம், அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தினுடைய ஆவியை தேவன் நம்முடைய இருதயங்களில் அனுப்பியிருக்கிறார் என்று பார்க்கிறோம். தேவன் அப்பா என்று கூப்பிடலாம். கடவுளை ரொம்ப க்ளோஸ், அதாவது நெருங்கிய உறவில் தேவனை அழைக்கலாம். டாடி, அப்பா என்று அழைக்கலாம். நீங்கள் தேவனிடத்தில் இன்னும் கிட்டி சேர்வதற்கு தேவன் நமக்கு உதவி செய்ய ஒரு போதுமானவராக இருக்கின்றார். அதுதான் பழைய ஏற்பாட்டில் இருக்கிற மக்கள் கிட்ட வர முடியல. ஏனென்று சொன்னால் நீதி அவர்களுக்கு சரியான விதத்தில் இல்லை. அவர்களுக்கு கிடைத்த நீதி ஒரு தற்காலிகமான ஒரு நீதி. ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் தற்காலிகமான நீதி அல்ல, தேவ நீதியாகவே தேவன் நம்மை மாற்றியிருக்கிறார். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை தேவன் நமக்காக பாவமாக்கி இருக்கின்றார். ஆகவே பழைய ஏற்பாட்டு காலத்தில் மக்கள் தேவனை கிட்டி சேர முடியல. மோசேயை கூட உள்ள வருவதற்கு நீ இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுறதா உள்ளே வரணும், பக்கத்தில் வரணும்னு தேவன் மோசேக்கு சொல்லிக் கொடுத்தாரு. இஸ்ரவேல் ஜனங்கள் மலையை தொடுறது கூட அவங்களுக்கு எச்சரிப்பு கொடுக்கப்பட்டது. கவனமாக இரு, அவசரத்தில் எந்த ஒரு காரியத்தை செஞ்சிடாத. தேவன் சில வழிமுறைகளை வைத்திருக்கிறார், அதன் அடிப்படையில் உள்ளவா என்று அழைப்பு கொடுத்தார். ஆரோன் அவரு கூட பார்த்தீங்கன்னா மோசே மூலமாக எச்சரிப்பு கொடுக்கப்பட்டது. ஆரோன் சாகாதபடிக்கு தேவன் மோசேயின் மூலமாக அங்கே பேசுறதை நாம் பார்க்க ஆரம்பிக்கின்றோம். இப்போ தேவன் மக்களுடைய வாழ்வை விரும்புகிற கர்த்தராக இருந்தார், மனிதர்களுடைய வாழ்வு விரும்பினார். ஆகவேதான் பழைய உடன்படிக்கையின் கீழாக ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் அவர்களுக்கு பல சலுகைகள் கொடுக்கப்பட்டாலும் அதெல்லாம் கண்டிஷன் அப்ளை என்று சொல்கிற மாதிரி சில கட்டுப்பாட்டுக்குள்ளாக தான் அதெல்லாம் கொடுக்க ஆரம்பித்தார். ஆனால் புதிய உடன்படிக்கையின் கீழாக தேவனாய் கர்த்தர் இங்கே இருக்கிற நம்ம எல்லாருக்கும் அழைப்பு கொடுக்கிறார். ஏற்ற சமயத்தில் இரக்கத்தை பெறவும், அதாவது கிருபை அடையவும், இரக்கத்தை பெறவும் தேவ சமூகத்திலே நீங்கள் சேர கடவீர்கள். தைரியமாக வாங்க, தைரியமாக கிருபை ஆசன தண்டையே வாருங்கள் என்று தேவன் நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். பழைய ஏற்பாடு காலத்தில் இந்த ஆச்சரிப்பு கூடாரத்தில் மகா பரிசு ஸ்தலத்துக்கும் இடையிலே ஒரு திரைச்சீலை இருந்தது. இந்த திரைச்சீலை 4 அங்குலம் தடிமனான ஒன்று. அதை கிழிப்பது ரொம்ப சாதாரணமான ஒரு காரியம் கிடையாது, கஷ்டமான ஒரு காரியம். கிழிச்சா கீழே இருந்தால் கிழிக்கணும், மேலேருந்து கிழிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் வேதத்தில் படிக்கின்றோம், இயேசு கிறிஸ்து மரித்த போது நடந்த ஒரு விஷயம். தேவாலயத்தின் திரைச்சீலை மேலிருந்து கீழ்வரையும் 2ஆக அது கிழிக்கப்பட்டது என்று நாம் பார்க்கின்றோம், பிரிந்தது என்று பார்க்கிறோம். என்ன அர்த்தம்? தேவன் உள்ளே இல்லை, தேவன் வெளியே வந்து விட்டார். தேவன் வெளியே வந்து விட்டார் என்று என்ன சொன்னால் என்ன அர்த்தம்? அவர் என்னுடைய இருதயத்தில் உங்கள் இருதயத்தில் வந்து விட்டார். ஆகதான் நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லி புதிய ஏற்பாட்டு காலத்திலே பவுல் நமக்கு ஒரு பெரிய வெளிச்சத்தை கொடுக்கிறார். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லி. இப்போ நீங்கள் தேவனுடைய ஆலயம் என்று சொன்னால், ஆலயம் என்று சொன்னாலே கடவுள் இருக்கின்ற ஒரு ஸ்தலம். இப்போ தேவன் உங்கள் உள்ளத்தில் இருக்கிறதுனால தான் நீங்கள் தேவனுடைய ஆலயம். தேவன் இன்றைக்கு மகா பரிசு ஸ்தலம் என்று சொல்லக்கூடிய ஆசரிப்பு கூடாரத்தில் அங்கே இல்லை. தேவன் யாரெல்லாம் கர்த்தராக இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அத்தனை பேருடைய உள்ளத்திலும் தேவனாகி கிறிஸ்து இயேசு கூடிக்கொண்டிருக்கிறார். இன்றைக்கு இயேசு உங்கள் உள்ளே வாசமாக இருக்கிறார். இதை உணர்ந்து கொள்ளுங்கள். இதற்காக தான் நமக்கு ஒரு பெரிய அழைப்பு கொடுக்கப்பட்டது. கிட்ட வாருங்க, சேர கடுவோம், கிருபாசனத்தினிலே சேர கடுவோம், தைரியமாக வாங்க. புதிய ஏற்பாட்டு மக்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கிறார், அழைப்பு கொடுக்கிறார், தைரியமாக வா என்று சொல்லி. ஆனால் பழைய ஏற்பாட்டு காலத்தில் அதெல்லாம் நம்ம பார்க்கவே முடியாது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் எச்சரிப்பு கொடுக்கப்பட்டது, வார்னிங் கொடுக்கப்பட்டது. சாகாதபடிக்கு என்ற ஒரு வார்த்தை அடிக்கடி பழைய ஏற்பாட்டு மக்கள் மத்தியிலே உச்சரிக்கப்பட்டது, பேசப்பட்ட ஒரு காரியம். ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்திலே தேவன் சொல்கிறாரு,
இரக்கத்தை பெறவும், கிருபை அடையவும். இதே வார்த்தை, கிருபை, இரக்கம், காருண்யம், தயவு, இதை அடையும்படிக்கு கிருபாசன தண்டையிலே தைரியமாய் சேர கடவோம் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இரத்தத்தை விசுவாசியுங்கள், இயேசுவின் இரத்தத்தை கனம் பண்ணுங்கள், இயேசுவின் இரத்தத்துக்கு மரியாதை கொடுங்கள், இயேசுவின் இரத்தத்தை உயர்வாக பேசுங்கள். நாம் இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டவர்கள், விலையேற பெற்ற இரத்தத்தால் மீட்கப்பட்டவர்கள். இன்றைக்கு தேவனாய் கிறிஸ்து நமக்கு இந்த நீதியை கொடுத்திருக்கிறார், தேவனிடத்தில் நெருங்கி சேரக்கூடிய நீதியை கொடுத்திருக்கிறார். ஆகவேதான் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம். பழைய ஏற்பாடு காலத்தில் கிருபாசன தண்டையில் உள்ள போக முடியாது. பிரதான ஆசிரியன் உள்ள போகும்போது பயங்கர சட்டத்திட்டத்தோடு உள்ள போகணும். ஆனால் இன்னைக்கு புதிய ஏற்பாட்டில் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். கிருபை, தயவு, இரக்கத்தை பெறுவதற்கு தைரியமாய் வா என்று சொல்லி அழைப்பு கொடுக்கிறார். ஆகவே தேவ பிள்ளைகளே, தேவ சமூகத்தில் வரும்போது அழுது கொண்டு புலம்பிக் கொண்டு தயக்கத்தோடு என் ஜெபத்தெல்லாம் கடவுள் கேட்பாரா, என்னையெல்லாம் கர்த்தர் அனுமதிப்பாரா என்ற அந்த ஒரு கலக்கத்தோடு உள்ள வராமல் தைரியத்தோடு தேவ சமூகத்தில் கிட்டி சேருங்கள். உங்களுக்கு வாழ்வு காத்திருக்கிறது. தேவ சமூகம், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கிடைத்த தேவ சமூகமே நமக்கு இளைப்பாறுதலையும், நமக்கு சந்தோஷத்தையும், மகிழ்ச்சியும், நமக்கு பேரானந்தத்தையும், நித்திய மகிழ்ச்சியையும், ஏராளமான ஆசீர்வாதங்களும் கொடுக்கக்கூடிய இடமாக இருக்கிறது என்பதை அறிந்து கொண்டு வாழுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். பிதாவாகிய ஆண்டவரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் நம்முடைய சமூகத்தில் வருகிறோம். நம்முடைய சமூகத்தில் வரக்கூடிய பாக்கிய சுலாக்கியத்தை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாக எங்களுக்கு உண்டு பண்ணி நிறையதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் இரத்தத்தை கனம் பண்ணுகிறோம், இயேசுவின் இரத்தத்தை உயர்வாக எண்ணுகிறோம், மதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, இயேசுவின் இரத்தத்தால் மக்கள் வாழ்ந்திருப்பார்களாக என்று சொல்லி மக்களை ஆசீர்வதிக்கின்றேன். தேவக்கரம் தாங்கி நடத்துவதாக, இரத்த பாதுகாப்பு உடைய பிள்ளைகளுக்கு உண்டாயிருப்பதாக, உடைய பிள்ளைகளுடைய சரீரத்தில் நல்ல சுகம் உண்டாவதாக, பொருளாதார விதத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பார்களாக, குடும்ப வாழ்வு, சமுதாய வாழ்வு, வேலைகளிலே நல்ல முன்னேற்றத்தையும் பெருக்கத்தையும் அபரிதமான ஒரு வளர்ச்சியையும் நம்முடைய பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையில காணட்டும் என்று நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். போக்கில் மரத்தினுடைய பாதுகாப்பு உண்டாயிருப்பதாக, நல்ல சுகம் உண்டாயிருப்பதாக. ஆண்டவரே, எடுத்த காரியத்தில் வெற்றி பெற கர்த்தர் உதவி செய்வதாக, ஜெயம் எடுக்க உதவி செய்வதாக. தெய்வீக அனுகூலங்கள் நம்முடைய பிள்ளைகளை சூழ்ந்து வருவதாக என்று ஜெபிக்கிறோம். பெரிய பெரிய அற்புதங்கள் மதுசில் நடப்பதாக. கிருபாசனத்திலிருந்து வரக்கூடிய தெய்வீக நெருக்கங்களை பெற்று வாழட்டும். அதன் மூலமாக கிடைக்கின்ற ஏராளமான உயரிய ஆசீர்வாதங்களை பெற்று வாழட்டும் என்று ஆசீர்வதிக்கின்றேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.